பொங்குதன வயிற்றோனே புற்புடைய ரத்தினமே சங்கரனார் தர்மதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விழிவிளக்கே எழில்மணியே கணபதியே அப்பனுடன் புரிகடலை அவளுடனே அருங்கதலி உப்பில்லா முதகமும் ஒரு மனதாய் உப்புவித்து எப்பொழுதும் இணையாள வேண்டும் என அப்பனவன் மடியமரும் அருக்கணியே கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என்பணியே உன்பணியாய் எடுத்தாண்டு எமிக்காக்க உன் வயிற்று கணபதியே புற்றியென போற்றுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே. நான் வளையப்பட்டி மீனாட்சி சுந்தரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுல நீங்க ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப நன்றி. இதை அரேஞ்ச் பண்ண சண்முகம் ₹300 50 ஓகே. வணக்கம். ஒரு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டலேஷனை பத்தி சொல்லிடுறேன். எல்லாருக்கும் கேக்குது இல்ல? நான் ஓகே. தம்ஸ் அப் போட். வெரி குட் 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 அருமை. ஒரு நன்றி, ரெஸ்பான்ஸ்க்கு நன்றி. வெரி குட். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேலிங்கிற சாஃப்ட்வேர் இன்ட்ரோடக்ஷன் தான். சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த டேலியோட ஹிஸ்டரி, அதோட ஃபர்ஸ்ட் டே ஏஜெண்டா நான் சொல்லிடுறேன். அதோட இன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஓரளவு டேலியோட யூஸ், அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஃபீச்சர்னு நம்ம பார்க்கல. லாங் டேர்ம் 1988லேருந்து ஆஸ் ஆன் டேட் ஃப்ளாப்பி எப்போ வந்ததோ அப்பயே டேலியும் வந்துருச்சு. இன்னைய வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கு. அதுதான் அதோட மெயின் சக்சஸ் ஃபேக்டர். அப்போ ஒரு ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி குவாலிட்டி, யூசரோட சிம்பிளிசிட்டி அது இருந்தாதான் அந்த ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் வெரி காம்படிட்டிவ் மார்க்கெட். இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல ஏஐ எவ்வளதோ சாஃப்ட்வேர் வந்தா கூட இந்த டேலி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா டெக்னாலஜி அடிக்குவேஷன் என்ன லேட்டஸ்டா வருதோ அதெல்லாம் ப்ராடக்ட்ல இன்க்ளூட் பண்றாங்க. ரெண்டாவது, கஸ்டமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் ப்ராடக்ட் இன்னைய வரைக்கும் ஸ்டேபிளா ரன் பண்ண முடியுது. இது எல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ற 10 hours இட் வில் பி a யூஸ்ஃபுல் hours. நம்ம ஒரு கால்குலேட்டர் எப்படி இருக்கோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ என்ன ரிசல்ட் வரும். சிமிலர்லி டேலி நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னு நம்ம பிளான் பண்றோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் வரும். நமக்கு தேவையில்லாததை அதுல வரும்னா வராது. ஸோ கிளியரா நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம அதுல இன்புட்டா கொடுத்து பண்ணிக்கலாம். பட் டே ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர். எப்படி டேலி இன்ஸ்டால் பண்ணணும் அதோட ஏஜெண்டா நான் அதை ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். முதல்ல டேலி ரெண்டாவது, உங்களுக்கு கொரிஸ் இருந்ததுன்னா நீங்க மியூட் கட் பண்ணிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் இதை இன்ஸ்டலேஷன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யூ கேன் ரைஸ் த கொஸ்டின்.
ஸோ இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா talysolutions.com அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்கு கிளியரா. இந்த டவுன்லோட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே 2 வெர்ஷன் இருக்கு, Tally Prime 6.2, Tally Prime Edit Logன்னு. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்க கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்ல ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, எம்சிஏ கம்பெனி அவங்க எல்லாம் இப்போ ஒரு டாலி பேப்பர்ல மாறி நம்ம டிஜிட்டல் மீடியாவிலையும் இருக்கணும். அது மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. பண்ணிக்கங்க. நான் இந்த ஒரு 5 நிமிஷம் சொன்னோன்னா உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். தனித்தனியா கொரி ரைஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்றேன். ஸோ இந்த பிரைம் எடிட் லாக் வெர்ஷனுங்கிறது பிரைம் வெர்ஷனும் எடிட் லாக் வெர்ஷனும் சேம் வெர்ஷன் தான். பட் ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம என்னைக்கு வவுச்சர் போட்டோம், என்னைக்கு ரிப்போர்ட் பார்த்தோம், என்னைக்கு ஆல்ட்ரு பண்ணோம், எல்லா ஹிஸ்டரியும் இருக்கும். பட் ரெகுலர் வெர்ஷனில் அது இருக்காது. நம்ம படிக்கிற பர்பஸுக்கு பிரைம் எடிஷன் போதும். ஸோ இந்த டவுன்லோட்னு கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே நியூ யூசர்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்னு இங்கே ஒரு பட்டனில் கீழே டவுன்லோட் ஆயிரும். கிளியரா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா, 1 செகண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே setup.exe ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இன்ஸ்டால் எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் இன்ஸ்டால் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ ஸ்டார்ட் டாலி பிரைம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு 2 நிமிஷம் ஜாபு தான். பட் இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, டாலி பிரைம் வந்து 64 பிட் ஓஎஸ்ல தான் டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு வந்து எதில் வேணாலும் ஆகும். இன்ஸ்டால் பண்ணால் 64 பிட் ஓஎஸ்ல தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீன் வரும். அன்லஸ் இந்த ஸ்க்ரீன் வராது. கண்டினியூ வித் எஜுகேஷன் மோட்னு கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். பட் இதே தான் நான் என்கிட்ட 64 பிட் சிஸ்டம் கிடையாது, என்கிட்ட 32 பிட் தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இங்கே இதே பேஜில் கீழே ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வரையில இங்கே வந்து ஓல்டர் வெர்ஷன் சப்போர்ட் ஃபைல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் எல்லா வெர்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இப்போ டேலியோட அட்வான்டேஜ், வருஷத்துக்கு எப்படியுமே 4 ரிலீஸ் வரும். 4 ரிலீஸ் பண்ணிடல. அவங்க 1988லேருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ரிலீஸ் இருக்கும். பட் ஓல்டர் ரிலீஸ்னா நம்ம சப்போஸ் அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை நம்ம டவுன்லோட் கீழே வரைக்கும் ரொட்டேட் பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம 32 பிட்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா ERP9 போதும். ஸோ ERP9ஓட ஃபைனல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 6. இங்கே இருக்கு பாருங்க, டாலி ERP9 6.62 6.63. இப்போ இதுதான் ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் த ERP. இதை 2020யோட இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ள வெர்ஷன் எல்லாமே டாலி பிரைம் தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த டவுன்லோடில் இப்போ ப்ரைம் பார்க்கையில் சைஸ் சின்ன சைஸு, ERP கொஞ்சம் சைஸ் பெருசு. ஸோ அது ஓல்டு வெர்ஷனுங்கிறதுனால அந்த டைரக்டரி நேம் அதெல்லாம் கேட்கும். ஸோ எந்த டைரக்டரியில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. நம்ம அந்த டைரக்டரி நேம் சப்போஸ் D:/Tally ERP9 அப்படின்னு கொடுத்தோம்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆயிரும்.
ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 ப்ராபபிலிட்டி தான். மேக்ஸிமம் சிஸ்டம் 32 பிட்லையும் இருக்கும், 64 பிட்லையும் இருக்கும். 32 பிட் இருக்கவங்க இஆர்பி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 64 பிட் இருக்கவங்க ப்ரைம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம சப்போஸ் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே வந்து ஒர்க் இன் எஜுகேஷன் மோட்னு காமிக்கும். இந்த ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இஆர்பி பிரைம் எல்லாமே சேம் தான். பட் ப்ராப்ளம் வந்து கனெக்டட் ஃபீச்சர்ஸ் ஜிஎஸ்டி இந்த டாக்ஸேஷன் போர்ஷன் வந்து இவங்க வெர்ஷன் அப்கிரேட் பண்றதோட மெயின் கான்செப்டே இந்த ஜிஎஸ்டியில் பர்சன்டேஜ், ஃபார்ம்ஸு, அப்லோட் ஃபார்மேட்டு எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணையில் ஆஸ் எ டெவலப்பர் அந்த ஃபார்மேட்டை மாற்றினா தான் அவங்க ஜிஎஸ்டி சைட்டில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ வெர்ஷன் அப்கிரேட் பண்ண தான் இவங்களால புது ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியும். ஃபீச்சர்ஸ்னு கிடையாது, நெசசிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போ டாலி வச்சிருக்கவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னா அவங்க இருக்க ஃபார்மேட்ல இவங்க கொடுத்தா தான் இவங்களால அதை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவங்க ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஸ்டாட்யூட்டரி ஃபார்ம்ஸ் எல்லாமே வெர்ஷன் அப்டேட் பண்றாங்க. அதே மாதிரி டிடிஎஸ்ல பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி டயத்துலையும் அதே மாதிரி பிஎஃப், இஎஸ்ஐ இது எல்லாமே ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட்டுக்காக ஒரு அப்கிரேட் வரும். ஸோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், சம் ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப் வருது, அதே மாதிரி கனெக்டட் ஃபீச்சர்ஸ், பேங்க் டேட்டாவை அப்லோட் பண்றது. ஸோ அது மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த இஆர்பிலனா ஒர்க் ஆகாது. 2020க்கு அப்புறம் உள்ள பிரைம்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம மேக்சிமம் முடிஞ்ச அளவு பிரைம்ல ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க நம்ம இந்த 10 நாள் கிளாஸ்ல எங்களால 100% தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. நம்ம சைக்கிள் கத்துக்கிறோம். சைக்கிள் கத்துக்கிறோம்னா என்ன, ஒரே ஒரு விஷயம் தான் சைக்கிள் கத்துக்கிறதுல நம்ம கத்துக்கிறோம், பேலன்ஸ் பண்றது. அந்த பேலன்ஸை கத்து கொடுத்துட்டோம்னா நீங்க சைக்கிள் ஓட்டலாம், அதுக்கடுத்து 2 வீலர் ஓட்டலாம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கார் ஓட்டலாம். ஸோ அந்த பேலன்ஸுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டாலே போதும். இப்போ டேலியும் அதுதான். இப்போ டேலியோட சக்சஸ் பார்த்தீங்கன்னா மற்ற சாஃப்ட்வேர் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரா இருக்கிறதுனால தான் அவங்களால லாங் ஸ்டாண்டிங் வர முடியல. பட் டேலியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் பேஸ்டு கம்ப்யூட்டரைஸ் சாஃப்ட்வேர். ஏன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது ஏற்கனவே அவங்க யூகேலேருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த என்ட்ரியை அப்படியே கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பிஸ்னஸ் மேன் வந்து படிக்காதவங்களாவும் இருக்கலாம், ஹை எண்ட்ல படிச்சவங்களாவும் இருக்கலாம். ஸோ பட் எல்லாருமே யூஸ் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ டேலியோட பிரைமரி லோகோவே பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி. எனிபடி கேன் யூஸ். அவங்க வந்து ஆல் அக்ராஸ் ஆல் டைப் ஆஃப் பிஸ்னஸ். அவங்க ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருப்பாங்க, ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க, ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய மால் வச்சிருப்பாங்க. எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு சிம்பிளா இருக்கணும். ஸோ நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க கூடாது. ஸோ அதுதான் அதோட எய்ம். ஸோ நம்ம அந்த பேலன்ஸுங்கிற அந்த ஃபண்டமெண்டலை நம்ம இந்த 10 நாள்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்றோம். நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஏ யூஸ்ஃபுல். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் ரெண்டையும் ஜஸ்ட் நான் சொன்னேன். சொல்லுங்க. இதுல என்ன டவுன்லோட் பண்ணல. சார் இந்த மாதிரி டேலி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஆனா வந்து அந்த செலக்ட் கம்பெனின்னு கேக்குது, அதுல என்ன சார் கொடுக்கணும்? இல்ல செலக்ட் கம்பெனி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இன்ஸ்டால் பண்ணலண்ணே, எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
ஓகே. நான் இந்த ஒரு நான் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைம் குடுப்போம். மத்தவங்க இன்ஸ்டால் பண்றது பண்ணிறட்டும். மறுபடி எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி தர்றேன். அதே மாரி ட்ரை பண்ணலாம். இந்த செக்ஷன் முடிஞ்சோனதுக்கு அப்புறம் ஒரு இதுல எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணலையோ அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் போடுங்க. நான் கனெக்ட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணி தர சொல்றேன். சரியா? முடியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யூ ட்ரை யுவர் ஓன். அப்படின்னா தான் நாளைக்கு லேட்டரா ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். இதுல நம்ம 32 பிட் 64 பிட்னு பார்க்கணும்னா இல்ல எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? இந்த ப்ராப்பர்ட்டின்னு போட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு எவ்வளவு எம்பி ரேம், எவ்வளவு 64 பிட் ஓஎஸ்ஆ அப்படிங்கிறது தெரியும். ஸோ 32 பிட் இருந்து பிரைம் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. இன்ஸ்டால் ஆயிரும், பட் டேலி ஓப்பன் ஆகாது, அப்படியே சுத்திட்டே இருக்கும். அதே இது இஆர்பி செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ 32 பிட்டா 64 பிட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. 64 பிட்டா இருந்தா பிரைம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. 32 பிட்டா இருந்தா இஆர்பி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. கேக்குதா? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா இல்ல இன்னும் வால்யூம் கம்மியா தான் இருக்கா? வெல்கம் டு டேலி பிரைம்னு ஒன்று வருதுண்ணே. அதில் ட்ரை ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க் யூஸ் எஜுகேஷன் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. நீங்க இஆர்பி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ? ஆமாண்ணே. இஆர்பியா இருந்தா கீழே பாட்டம்ல ஒர்க் எஜுகேஷன் மோட்னு ஒன்னு இருக்கும். மேக் வந்து டேலில கிளவுட் சொல்யூஷன் தான் சொல்றாங்க. மேக் வந்து டைரக்டா ஒர்க் ஆகாது. நம்ம டேலி வந்து கிளவுட்ல ஒர்க் பண்ணிக்கலாம். கிளவுட்ல ஒர்க் பண்ணோம்னா யூ கேன் அக்சஸ் த்ரூ மேக். பட் மேக்ல இங்க இருந்தே பண்ணணும்னா பண்ண முடியாது. இது மாதிரி இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. ஆமா, கிளவுட் வாங்கணும். இவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏடபிள்யூஎஸ் ஓட டைப் பண்ணி அவங்க ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல இருந்தா லைசன்ஸ் சென்ஸ் ஆகும். பட் கிளவுட்ல தான் மேக்லயும் ஒர்க் ஆகும், மொபைல்லையும் ஒர்க் ஆகும். கிளவுடு தண்டனைன்னு சொல்ல முடியாது. அவங்க கிளவுடுங்கிறது வந்து அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ்க்குள்ள எல்லாமே கிளவுட்ல போயிரும்னு. ஏன்னா இவங்க கம்மிங் டேஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் ட்ரை பண்றாங்க. ஏன்னா சேல்ஸ் என்ட்ரி பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து நம்ம மெயில் அனுப்புற மாரி டேலி டு டேலி சென்ட் பண்றதே பிளான் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபியூச்சர்ல வந்து எண்ட் யூசர் என்ட்ரியே போட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க பர்ச்சேஸா என்ட்ரி போட்டா இங்க சேலா உள்ள வந்துரும். பட் எப்ப கண்ணுக்கு முன்னாடி காட்டுவாங்கன்னு தெரியாது. பட் இட் வில் பி ஹேப்பன் ஃபியூச்சர். ஸோ அவங்க என்ட்ரி ஸ்கிரீன் நம்ம ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல என்ட்ரி ஸ்கிரீன் தான் மேஜர் ஒர்க். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி குட். அதை நோக்கி போறதுனால கிளவுட்ல இருந்தாதான் மெயில் சென்ட் பண்றது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது ஒண்ணு. மார்க்கெட் ஆல்சோ இன்னைக்கு எல்லாமே கிளவுட் சொல்யூஷன் எதிர்பார்க்கறாங்க. ஃபியூச்சர்ல இன்னைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட ஃபியூச்சர்ல காஸ்ட் எஃபெக்டிவா தான் இருக்கும்.
சொல்யூஷன் வந்து மேக்புக்லேயே டியூவல் பூட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. மேபி டியூவல் பூட்ல விண்டோஸ் வழியா பூட் ஆனா ஒர்க் ஆகும். டேட்டா பாத் நேம்னு கேக்குது. செலக்ட் ஃப்ரம் டிரைவ் ஆனே. செலக்ட் ஃப்ரம் நம்ம எந்த பாத் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னும் அந்த செக்ஷன் வரல. மேல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல ஸ்பெசிபிக் டேட்டா பாத்துன்னு, அதுல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா ERP 9 ஓகே தானே ஒர்க் பண்றதுக்கு? ERP 9 ஓகே தான். நாங்க இந்த செக்ஷன் எடுக்கையில GST ரிலேட்டட் எடுக்கையில அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கத்துக்குங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பிட் செக் பண்றது எதுல நேம் பண்ண சொன்னீங்க? மை கம்ப்யூட்டர் போங்க. அதுல டிரைவ் இருக்கு பாருங்க. மை கம்ப்யூட்டர்ல ரைட் பட்டன் போட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு வரும். இந்த ரைட் பட்டன் போட்டு ப்ராப்பர்ட்டின்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல 64 பிட்டா 32 பிட்டான்னு வரும். ஓகே. சாரி டு டிஸ்டர்ப். நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுல சாரின்னா கிடையாது. பி ஃப்ரீ. ஏன்னா நம்மளோட டாஸ்க் வந்து இன்னைக்கு 3 ஏரியா தான். ஒன்னு ஹவு டு இன்ஸ்டால், ரெண்டாவது ப்ராடக்டோட ஃபீச்சர், மூணாவது வந்து நம்ம எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்றோம், டாலியை விட்டு குவிட் பண்ண போறோம். அதான் டாஸ்க். ஸோ நீங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஒரு 30% ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஏதோ ஸ்கிரீனை 1 by 1 போட்டீங்கன்னா அதை பார்த்து அப்படி பண்ணிடுறேன். முதல்ல நீங்க 32 பிட்டா 64 பிட்டா உங்கது? 64. அப்ப நம்ம டாலி பிரைம் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் முதல்ல www.tallysolution.com வெப்சைட் டைப் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன் வந்துரும். எவ்ரிதிங் டாலிஸ்ங்கற ஸ்கிரீன் வந்துரும். tallysolutions.com. ஓகே. .com லாகின் ஒன்னு வருது. நீங்க எதுல இருக்கீங்க? டெஸ்க்டாப்ல தானே இருக்கீங்க? ஆமாண்ணே. இல்ல டாலி சொல்யூஷன்ஸ் ஒரு புது ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே. இல்ல நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த லாகின்ஸ்க்கு பக்கத்துல ஒரு மஞ்சள் கலர்ல கொடுத்த ஒரு ஆரோ மேல ஓடுது பாருங்க, டவுன்லோட். ஆமா, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? 6.2 தானே டவுன்லோட். ரிலீஸ் 6.2 டவுன்லோட். டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டாலி பிரைம். அதுல நியூ யூசர்னு செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீழே அதுல போனா டவுன்லோட் டாலி பிரைம் போட்டு டாலி பிரைம் REL 6.2 ரிலீஸ் 6.2 னு ரெண்டு வருதுங்க. ரெண்டு பக்கம் டவுன்லோட். அதான் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. அதுல ரிலீஸ் 6.2 அதுக்கு கீழ டவுன்லோட் இருக்கு பாருங்க. ஆமா, அதுல நியூ யூசர்னு இருக்கு பாருங்க. அத டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா நியூ யூசர்னு ஒன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா செட்டப் போட்டுக்கீங்கன்னு அதுல வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுலயுமே ரிலீஸ் 6.2 போட்டுருக்கு. இல்ல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது எடிட் லாக். நம்ம எடிட் லாக் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு பாருங்க, டாலி பிரைம் ரிலீஸ் 6.2. ஆமா ஆமா ஆமா. அத டவுன்லோட். இப்ப setup.exe ன்னு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிருச்சு. பிட்னா டாலி ERP இல்ல 64 பிட்ல ERP-யும் ஒர்க் ஆகும், பிரைமும் ஒர்க் ஆகும்னு. 32 பிட்ல தான் ERP மட்டும் ஒர்க் ஆகும். setup for exe 45. அந்த setup.exe இங்க show in folderன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓபன் ஆயிடும். ஓகே. இந்த ஓபன் ஆன செட்டப் ஃபைல அதான் do you want to allow this app to make change? allow கொடுங்க. எஸ். இந்த செட்டப்பை கிளிக் பண்ணுங்க, allow yes கொடுங்க.
இப்போ டேலி பிரைம் இப்ப 6.2 மேல டாப்ல இன்ஸ்டால் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கான்ஃபிகர் மோர் ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் அப்படிதான் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? கான்ஃபிகர் ஆ கான்ஃபிகரை கிளிக் பண்ணுமாண்ணே ஃபர்ஸ்ட். கான்ஃபிகர் வேண்டாமே, இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டால் நியூன்னு போட்டீங்களா? ஆமா. இன்ஸ்டால் நியூ போட்டதுக்கு அப்புறம் அதுல தேர்ட் பட்டன் இன்ஸ்டால்னு இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் டாலி பிரைம்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிரும். அலோவ் ஆக்சஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த கண்டினியூ வித் எஜுகேஷன் மோட், யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க், ரீஆக்டிவேட், ஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் நியூ லைசன்ஸ். எனக்கு அது மாதிரி வரல. எனக்கு வந்து கான்ஃபிகர்னு ஒரு அந்த பாக்ஸா உங்களுக்கு 3 வந்திருக்குல்ல, அது மாதிரி எனக்கு வந்து கான்ஃபிகர் மோர் ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் அப்படிதான் வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கும் அப்படிதான் வந்து. ஓகே. ஆமா. லேப்டாப் அண்ணே. இந்த மொபைல் மாதிரி இருக்கு. இல்லையே, லேப்டாப்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். லேப்டாப் தானா? 3 தானே ஸ்கிரீன்? தெரியுது. நீங்க லேப்டாப்ல இருந்து ஷேர் பண்றீங்களோ? ஆமாண்ணே. நீங்க அந்த சிஸ்டமே ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா லேப்டாப் இல்லாம? பரவாயில்ல. ஓகே, இது கேக்குதா? கேக்குதுண்ணே. இன்ஸ்டால் பண்ணாதவங்க மட்டும் ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி கான்ஃபிகர் மோர் ஆக்ஷன்ஸ் ஆல்டர் தான் வந்திருக்கேன். அதுதான் ஆக்சுவலி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் லேப்ல பண்ணிட்டு இருக்கேன். என்னது தெரியல என்ன? உங்கது தெரியுது, கிளாரிட்டி இல்லன்னு. கான்ஃபிகர் மோர் ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் வருது. ஹலோ அண்ணா மதி, இப்ப இந்த மாதிரி வந்திருக்கு. இல்ல இந்த ஸ்டேஜ் வரல. இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் ஆயிடுச்சுனா கோட் கொடுத்தா வெளில தானே. எஸ்கேப் தட்டுங்க. எஸ் கொடுங்க, வந்துரும். எஸ் கொடுத்தா ஒய் கொடுங்க. எஸ்ங்கிறது ஒய், சாரி ஒய். இல்ல ஓகே ஓகே, எஸ் கொடுத்துட்டேன். ஒய் கொடுத்தா மெயின் பேஜ் வந்துருங்களா? நம்ம டெஸ்க்டாப் வந்துரும். டெஸ்க்டாப் வந்துருமா? அப்புறம் திரும்ப ஓபன் பண்ணா மறுபடியும் ஐகான் இருக்கும். உங்க டெஸ்க்டாப்ல ஒரு ஐகான். இந்த ஸ்கிரீன் எனக்கு வந்துருச்சு. எஸ் ஆர் நோ வந்து. அப்பனா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே ஓகே. பாஸ்வேர்ட் கேக்குது என்ன? இல்லண்ணே, இன்னும் நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் 2-3 பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அடுத்தது வரலாம். இன்னும் கம்பெனி கிரியேஷன் வரல.
இல்ல ரீஆக்டிவேட் லைசன்ஸ்னு வருது. இருக்கா கரெக்டா இருக்கா பாரு. மீனாட்சி என் பேரு. டவுன்லோட் ஆயிருக்கா கரெக்டா இருக்கான்னு பாரு. அந்த இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஆச்சு. அது ஓகே தான் ஆச்சு. நம்ம இன்னும் அடுத்த ஸ்டேஜ் நான் சொல்லித்தரேன். இன்ஸ்டலேஷன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப யார் இன்ஸ்டால் அந்த 36 பேர் கனெக்ட் பண்ணவங்க 36 பேர் எனக்கு பண்ணிருக்கேன். டவுன்லோட் இதுல பாஸ்வேர்டு கேக்குதுன்னு. பாஸ்வேர்டு உள்ள கம்பெனி செலக்ட் பண்ணல பாஸ்வேர்டு கேக்குது. இல்ல இல்ல நீங்க அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இஆர்பியா பிரைமா. பிரைமா இருந்தா அதுல பட்டன் ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்கு பாருங்க, எஜுகேஷன் மோடுன்னு. நீங்க ஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் போட்டுப்பீங்க. அப்படி இல்லாட்டி டாலி ஒரு தடவை எக்ஸிட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓகே ஓபன் பண்ணீங்கன்னா அதுல 4 பாக்ஸ் வரும். இப்ப எனக்கு முன்னாடி வந்தது இல்ல, அதே மாதிரி 4 பாக்ஸ் வரும். டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி வரும். இந்த வருது இல்ல, இப்ப கண்டினியூ வித் எஜுகேஷன் மோட், யூஸ் லைசன்ஸ். நீங்க யூஸ் லைசன்ஸ் கேட்டா நெட் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட் கண்டினியூ டு எஜுகேஷன் மோட் போட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்துரும். இந்த ஸ்கிரீன் வந்தா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட். இந்த காமிங் என்ன அந்த இது உங்களுடைய இதுல பாருங்க. அண்ணே வணக்கம். என் பேர் செல்லம்மை. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி நான் இப்பதான் ஜாயின் பண்ண லேட் ஆயிடுச்சு. டேலி வந்து எந்த வெர்ஷன் 6.2ல 6.2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கங்கம்மா. ஓகே, ஜஸ்ட் ஐ ஷேர் மை தி ஸ்கிரீன். இன்ஸ்டால் பண்ணாதவங்க வேற யாரும் இருக்கீங்களா? ஹலோ, நான் எனக்கு இன்னும் இன்ஸ்டால் ஆகல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். Tally Prime டவுன்லோட் கொடுத்துட்டேன். அண்ணா இது இதுதானே 6.1 காமிக்குது. நான் ஒரு 1 செகண்ட் மறுபடி நான் ஒரு தடவை சொல்றேன், அதே ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டால் ஆயிரும். இவங்க மஞ்சு மேம், நீங்க டாலி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நம்ம அந்த ஸ்டேஜ் தான். ஓகே, அதை குவிட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த கம்பெனி கிரியேஷன் ஒரு இன்னும் 2-3 பேர் இன்ஸ்டால் பண்ணல, கம்ப்ளீட் ஆனோன்னா கண்டினியூ பண்ணிக்குவோம். ஓகே, நீங்க ஸ்கிரீன் மியூட் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்கிரீன் கொஞ்சம் பாக்குறீங்களா? சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நாராயணன். தெரியுது என்ன? தெரியல என்ன. நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு பண்ணிட்டீங்க, இதான் குவிட் பண்ணிக்கீங்க. குட், ஓகே ஓகேயா, எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஸ்ட்ரகிள் பண்றீங்களா ப்ளீஸ்? இப்ப கிரியேட் கம்பெனி இல்லண்ணே, நான் இந்த அந்த செக்ஷன் வரல. ஒரு 2 மினிட்ஸ். டவுன்லோட் Tally Prime டவுன்லோட். இதுல செட்டப் கொடுக்கணுமா? செட்டப் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா செட்டப்பை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அலோவ் கொடுக்கணும். அலோவ் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இது வந்துரும். அதுக்கு அடுத்து கான்ஃபிகர் மோர் ஆக்ஷன்ஸ் அப்டேட்னு வருது. அதுல இன்ஸ்டால்னு இருக்கு பாருங்க, மேல இன்ஸ்டால் நியூன்னு இருக்குல்ல. Tally Prime செட்டப் இருக்கு.
ப்ராசஸிங் அப்டேட்டிங். ஸ்டார்ட் டேலி பிரைம் அப்படின்னு ஸ்டார்ட் டேலி பிரைம் அவ்வளவுதான். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓபன் ஆயிடுச்சா? ஓகேண்ணா. ஓகே ஓகே, எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எஜுகேஷன் யாரும் பண்ணலைன்னா குரூப்ல கூட நம்பர் போஸ்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி தனியா இண்டிவிஜுவலா அல்ட்ரா வியூவர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ணா ஆக்சுவலி என்னோட லேப்டாப் வந்து 32 பிட் தான் இருக்குது, 64 பிட் கேக்குது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த இங்க கீழே இருக்கு பாருங்க, இப்ப என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல, இதுல வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பார் இருக்கு, அதை ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை கையை ரெண்டையும் இருக்கும் பாருங்க, ஓல்டர் வெர்ஷன் அண்ட் சப்போர்ட் ஃபைல்னு இருக்கு பாருங்க, தெரியுதா? நீங்க இப்ப www.talysolution.com வெப்சைட்ல அது அதுக்கு மேல அந்த எல்லோல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய வரும். இங்க ஒரு பாக்ஸ் தெரியுதா? அதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணல, கீழே வந்து டாலி ERPன்னு வர்ற வரைக்கும் ரொட்டேட் பண்ணும். இந்த ERP 6.63 இருக்கு பாருங்க. ERP தேவையில்லைன்னா அது ஓப்பனே ஆகல இல்ல. நீங்க இது வந்து ஃபோல்டர் நேம் கேக்கும், ஃபோல்டர் நேம் மட்டும் நீங்க ERP 6.63 இதுதான் ஃபைனல் வெர்ஷன், அதனால நம்ம இதையே பண்ணிக்கலாம். 6.63 இங்க டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா செட்டப் டவுன்லோட் ஆகும். இத மறுபடியும் ஓபன் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிட்டு இருக்குதுன்னு. அண்ணே 2 வெர்ஷன் வச்சுக்கலாமா அண்ணே அட் டைம்? 2 வெர்ஷனும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பட் ஃபோல்டர் மட்டும் வெவ்வேறு ஃபோல்டர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ERP ஒரு ஃபோல்டர்ல, பிரைம் ஒரு ஃபோல்டர்ல. சரி. ஷோ இன் ஃபோல்டர் போட்டீங்கன்னா இத மறுபடியும் செட்டப் இத கிளிக் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் ஓல்டு மெத்தட்ல இருக்கும். இங்க மறந்துடாம உங்க சப்போஸ் சி டிரைவ் மட்டும் இருந்துச்சுன்னா சி கொடுங்க. சப்போஸ் டி மாரி இருந்தா ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் டி. ஏன்னா சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணா இது டேட்டா போயிடும், அதனால இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். குரூப்ல யாரும் எல்லாருமே பண்ணிட்டீங்கல்ல? ஓகே. எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் குரூப்ல ஷேர் பண்ண ஃபீல் பண்ணீங்கன்னா குரூப்ல நம்பர் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தரலாம். டோன்ட் வரி.
ஓகே, இப்ப அடுத்தது ஒரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேயை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டலேஷன் அண்ட் 88லேருந்து டேலி 2025 வரைக்கும் இதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான், பட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 1988ல பியூட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு இருந்தது. ஸோ இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளாப்பியில் டேலி இன்ஸ்டால் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங்னு ப்ராடக்ட் நேமாக இருந்தது. 1991ல டேலி 3.1 சிங்கிள் வெர்ஷன், சிங்கிள் யூசர், ஒரே ஒரு டெஸ்க்டாப்ல மட்டும் ஃப்ளாப்பி கீயா வச்சு ஒர்க் பண்ணாங்க. ரிலீஸ் 4 வந்து இட் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் நெட்வொர்க். இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து விண்டோஸ் தான் கிடையாது, தாஸ் பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்ப நெட்வொர்க் வந்தது. நெட்வொர்க் வரையில நாவல் நெட்வொர்க்ல ரிலீஸ் 4.0 1992ல ஒர்க் பண்ணாங்க. உங்களுக்கு அதுக்கடுத்து டேலி இப்ப 4.0க்கு அப்புறம் 4.5 அதுதான் சக்சஸ்ஃபுல் வெர்ஷன். ஆல் ஓவர் இந்தியா த ப்ராடக்ட் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது 4.5. அதுதான் ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் த தாஸ் வெர்ஷன். அது இப்ப பாத்தீங்கன்னா டேலி லேட்டஸ்ட் வெர்ஷன் டேலி பிரைம் ரிலீஸ் 2.0. திஸ் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் டேலி. ஓகேயா? அடுத்தது இன்னைக்கு அடுத்த செக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு கம்பெனின்னா என்ன, டேலில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. அக்கௌண்டிங்னு ஒரு ஃபீச்சர் சொல்றோம். இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்னு பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே கண்டுபிடிச்சது கிடையாது. யூகே பேஸ் அவங்க இங்கிலாந்துல இருந்து வந்தவங்க கொடுத்தது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிற கண்டென்ட் தான். ஒரு பேசிக்கா சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட், ரிசிப்ட், இந்த 4 வவுச்சர்ஸை பிரைமரி என்ட்ரிஸ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் நோட், டெபிட் நோட், கான்ட்ராக்ட், ஜேர்னல், இது செகண்டரி என்ட்ரிஸ்னு சொல்றாங்க. இந்த 8 என்ட்ரியை தான் அக்கௌண்டிங்னு சொல்றாங்க. ஸோ இதை எல்லாருமே கத்துக்கலாம். நம்ம கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல நம்ம ஐயானா கையாலே இருப்பு கட்டி க்ளோசிங் பேலன்ஸ்னா அரைவ் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு மாடர்ன் சபிஸ்டிகேஷன் நம்மளால உட்கார்ந்து லெஜர் போஸ்டிங், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. பட் நம்ம ஓல்டர் ஏஜ்ல பர்மா போனப்ப அப்ப கடை வச்சிருந்தப்ப எல்லாருமே கையால டெய்லி கேஷ் புக் இருப்பு கட்டிட்டு தான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது நம்மளோட கல்ச்சர்ல இருக்கு. அதனால எல்லாருக்குமே அக்கௌண்டிங் நல்லாவே தெரியும் நம்ம கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இன்வென்ட்ரி. இந்த அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? குரூப்ல இருக்கவங்க கேக்குதா நான் சொல்றது? ஓகே. அடுத்தது ஒரு பிசினஸ்க்கு அக்கௌண்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ சேம் இம்பார்ட்டன்ட் வில் பி ஏ இன்வென்ட்ரி. இப்போ அக்கௌண்டிங்ல நமக்கு 100 ரூபாய் காணா போச்சுன்னா கம்பெனிக்கு லாஸ். சிமிலர்லி இன்வென்ட்ரியில ஒரு மெட்டீரியல் நமக்கு காணா போச்சுன்னா இன்டைரக்ட்லி அஃபெக்ட் த கம்பெனி. ஸோ நம்ம கேஷ் புக் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டண்டா மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியலை மெயின்டைன் பண்ணணும். இப்ப மெட்டீரியல் மெயின்டைன் பண்ணாம கேஷ் புக்கா இருந்தா ஒரு 4 தடவை கவுண்ட் பண்ணுவோம். கேஷ் புக்கையும் பிசிக்கல் கேஷையும் கவுண்ட் பண்ணுவோம். பட் இன்வென்ட்ரியை அது அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் இன்வென்ட்ரி நல்லா வச்சிருக்க கம்பெனி தான் ஃபியூச்சர்ல growth ஆகுது. ஸோ இன்வென்ட்ரி எவ்வளவு தூரம் கண்ட்ரோலா இருக்கோ அதளவு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது கஷ்டமா இருக்குமே தவிர ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் இன்வென்ட்ரி வந்து கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. இன்வென்ட்ரிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. மெட்டீரியல் உள்ள வரையில மெட்டீரியல் ஆட் ஆக போகுது, வெளியே போகையில ரெடியூஸ் ஆக போகுது. க்ளோசிங் ஸ்டாக் என்ன நம்பர்ல வருதோ ஸ்டோர்ல அதே குவான்டிட்டி டேலி ஆச்சுன்னா தட் வில் பி a இன்வென்ட்ரி. உள்ள வர்றதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான், பர்ச்சேஸ் பில் வழியா வரும், அப்படி இல்லாட்டி சப்கான்ட்ராக்ட் கிட்ட இருந்து வரும். வெளியே போறதுக்கு 2-3 சோர்ஸ், ஒன்னு நம்ம விற்கலாம் இல்லாட்டி நம்ம கன்சியூம் பண்ணலாம்.
ஸோ இல்லை நம்ம குடோனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் நம்ம ஸ்டாக் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம அக்கௌண்டிங் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குமோ இன்வென்ட்ரியும் பர்ஃபெக்டாக இருக்கும். டாக்ஸேஷன், ஒரு கம்பெனி சஸ்டெயின் ஆகுது ரீடைன் ஆகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பர்ஃபெக்டாக கட்டினாதான் அந்த கம்பெனியால் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கட்டாயம் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்ஸேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் நிற்கும். ஸோ டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ரெக்குயர்மெண்ட்ஸு ஜிஎஸ்டி முக்கியம். அதே மாதிரி முன்னாடியாவது நிறைய இருந்தது, வேட் இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது. இப்போ என்ன அதை சிம்பிளிஃபை பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு ஒரே டேக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி டிடிஎஸ் இருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்இஎஸ்ஐ இருக்கு. பேரோல்ல அட்டண்டன்ஸ், பசங்களுக்கு சேலரி கொடுக்கறது, அதோட ரிலேட்டட் பேரோல். கனெக்டட் ஃபீச்சர்னு வரையில நம்ம ஆன்லைன்ல ஜிஎஸ்டி எப்படி அப்லோட் பண்றது, பேங்கிங்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அப்லோட் பண்றது, அது ஆன்லைன் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் தான் டேலியில கவர் ஆகுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கொரி போடுங்க, குரூப்ல போடுங்க, தனியா எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கடுத்து ஹவு டு கிரியேட் ஏ கம்பெனி. இப்ப கம்பெனின்னா என்ன? பேசிக்கா நம்ம ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா கூட ட்ரீட் அஸ் ஏ கம்பெனி. ஏன்னா நமக்கு இன்கம் வருது, நமக்கு எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ நமக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதணுங்கிறது கம்பெனி. ஸோ இப்போ டேலி வந்தோன்னா உங்க ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்போ டேலி இப்போ வெளியே வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வில் பி அப்பியர். இப்போ டேலின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுல கண்டினியூ வித் எஜுகேஷன் மோடு கிளிக் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ஏதாவது செலக்டிவ் பாத்துல ஒர்க் பண்ணணும்னு அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, இங்க மேல டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல டேட்டா பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இங்க நீங்க ஃபோல்டர் நேம் நீங்களே ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிகோலன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆல்வேஸ் அந்த டெஸ்ட்ங்கிற ஃபோல்டர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்ப இதுல எந்த கம்பெனியும் இல்லை. நான் இப்போ 3 விஷயம் தான் சொல்ல போறேன். ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். கிரியேட் கம்பெனின்னு போட்டீங்கன்னா மேல கிரியேட் கம்பெனி என்டர் தட்டினீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதுல கம்பெனி நேம் வரும். கம்பெனி நேம், கம்பெனியோட அட்ரஸ், நம்ம எத்தனை லைன் அட்ரஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு கொடுக்கணும். அதுக்கடுத்து பின்கோடு, அவங்களோட டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட்டு. இங்க ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது முக்கியம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஏப்ரல் டு மார்ச் தான். ஸோ இங்க ஏப்ரல் தான் கொடுப்போம். ஏப்ரல் கொடுக்கறதோட யூஸ் என்னன்னா 31 மார்ச்சோட க்ளோசிங் பேலன்ஸை 1 ஏப்ரல் அன்னைக்கு ஓப்பனிங்கா கொடுப்போம். புக் பிகினிங்கிறது என்னன்னா, இப்ப எல்லா டைமும் புக் பிகினிங் யூஸ் ஆகாது. இந்த கம்பெனி புதுசா ஆரம்பிக்கிறவங்க மட்டும் எல்லாரும் 1ஆம் தேதி ஆரம்பிக்க முடியாது. அவங்க நல்ல நாள் பார்த்து கார்த்திகை மாசமோ தை மாசமோ ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப 1/1/2026 அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த 1/1/2026ல இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ என்டர் கொடுத்துட்டு கீழே வரைக்கும் கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் வரலாம். அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் ஏன்னு ஒரு கீ இருக்கு, ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்துடும். கிரியேட் கம்பெனி ஆப்ஷன் வந்துடும். இப்ப நான் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த கம்பெனியை. இதை விட்டு நான் குவிட் பண்ணணும்னா எஸ் கொடுத்தேன்னா குவிட் பண்ணிடலாம். இங்க எஸ்ன்னு கொடுத்தேன்னா வெளியே வந்துடலாம். சப்போஸ் நான் இந்த கம்பெனியை ஆல்டர் பண்ணணும், எனக்கு இந்த கம்பெனியோட நேம் ஏதாவது தப்பா பண்ணிட்டேன், இதை ஆல்டர் பண்ணணும்னா இந்த கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன்ல இவ்வளவு மெனுஸ் இருக்கு. இதுல ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் சாய் லிமிட்டட்னு கொடுக்க மறந்துட்டேன், சாய் அன்கோன்னு கொடுத்துட்டு கீழே வரைக்கும் சேவ் பண்ணிட்டேன்னா சேவ் ஆயிரும். ஓகேயா? நான் இப்ப இந்த கம்பெனியை எப்படி ஆல்டர் பண்றது? நாட் ஒன்லி கம்பெனி நேம், நீங்க எதை வேணாலும் ஆல்டர் பண்ணலாம் எக்ஸப்ட் ஃபினான்ஷியல் இயர். எக்ஸப்ட் ஃபினான்ஷியல் இயர் ஏன் ஆல்டர் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க ஏப்ரல் டு மார்ச் என்ட்ரி போட்டுட்டு மார்ச் மாசம் கம்பெனியை ஆல்டர் பண்றேன்னு நீங்க டேட்டா மாத்திட்டீங்கன்னா அந்த என்ட்ரிஸ் எல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த கம்பெனி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கம்பெனியை டெலீட் பண்ணணும்.
எனக்கு வேண்டாம்னா இங்க ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன்ல உள்ள போயிட்டு ஆல்ட் டி, இது பட்டன் எதுவுமே கிடையாது. இது ஏன் டெலீட் பண்றதா அவங்க ஓப்பனா வைக்கல, அது மத்த கீஸ் எல்லாமே சைட்ல கொடுத்துருப்பாங்க, இந்த ஆல்ட் டி மட்டும்தான் கொடுக்க மாட்டாங்க. ஒய் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி டெலீட் ஆயிரும். ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா 3 விஷயம் தான் பார்த்தோம். ஹவு டு கிரியேட் a கம்பெனி, ஹவு டு ஆல்டர் த கம்பெனி, ஹவு டு டெலீட் த கம்பெனி. ஸோ இன்னைய எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ நம்ம கம்பெனி இன்ஸ்டால் பண்றது ஃபுல்லாவே பார்த்தோம், எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கிறது பார்த்தோம், எப்படி பண்ண கம்பெனியை ஆல்டர் பண்ணணும்னு பார்த்தோம், எப்படி டெலீட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேயா? ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்களேன் ப்ளீஸ். மத்த இந்த delete அந்த மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. ஆல்டர் ஓகே. delete எங்க போய் பண்ணனும்னு சொன்னீங்க? ஆல்டர்லயே போயிட்டு ஆல்ட் டி கொடுங்க. ஓகே. ஆல்டர்லயே போயிட்டு உள்ள அந்த கம்பெனிக்குள்ள வரைக்கும் போயிடணும். கம்பெனி நேம், அட்ரஸ் எல்லாமே தெரியற வரைக்கும். ஓகே. இந்த ஒரே ஒரு நிமிஷம். நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண கம்பெனி பேஜ் போயிடும். இங்க மேல கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆல்டர் போனா இங்க வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் ஆல்ட் டி பிரஸ் பண்ணீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ஓகே. எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகே, थैंक यू. தேங்க் யூ. அண்ணா இந்த ஆல்டர் ஆப்ஷன் வரதுக்கு என்ன பண்ணனும் ப்ளீஸ்? இல்ல, முதல்ல அந்த கம்பெனி செலக்ட் பண்ணி இருக்கணும். சப்போஸ் நம்ம 2-3 கம்பெனி வச்சிருந்தா செலக்ட் நம்ம வராது. சப்போஸ் இல்ல கம்பெனி போட்டேன். ஓகே ஓகே, நான் அவங்களுக்கு புரியறதுக்காக ஒரே ஒரு நிமிஷம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி 10 கம்பெனி கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு எந்த கம்பெனியை ஆல்டர் பண்ணணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எங்க இதுலயே ஆப்ஷன் செலக்ட் டெஸ்ட்னு போட்டீங்கன்னா இந்த கம்பெனி வந்துடும். சப்போஸ் எனக்கு டெஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு டெஸ்ட் வேண்டாம், இன்னொரு கம்பெனி வேணும் அப்படின்னா இந்த ஷட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஷட்டுன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா இது க்ளோஸ் ஆயிட்டா அந்த லிஸ்ட் கம்பெனி வந்து இந்த ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன ரைட் கிளிக் பண்ணணுமா? இல்ல, நீங்க இங்க கம்பெனில ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க கம்பெனி கேல போற கேக்குறாங்க அவங்க. கேல கம்பெனி இருக்குல அங்க போணும். அங்க ஆல்டர்னு இருக்கு. முதல்ல கம்பெனி கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆல்டர் ஆப்ஷன். ஓகே. F5 F2 பீரியட் கம்பெனி. இல்ல நீங்க ERP ல இருக்கீங்களோ? இல்லண்ணே. இல்ல உங்க ஸ்கிரீன் இதே மாதிரி இருக்கானே? ஆமா இதே மாதிரி தான். முதல்ல அந்த கம்பெனி செலக்ட் பண்ணுங்க. அது மாதிரி இல்ல என்னோடது. உங்கது அப்படி இல்லனா அப்ப நீங்க அந்த ERP ல இருக்கீங்க போலீங்க. ERP ல இருந்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, Alt F3 பிரஸ் பண்ணுங்க. இப்போ உங்க ஸ்கிரீன் இது மாதிரி இருக்கா? இல்ல அது மாதிரி இல்ல. Shall I share the screen? ஆமா சரி சரி. ஓகே ஓகே ஓகேயா? ஓகே. அந்த 3 செக்ஷன் முடிச்சோன்னா ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போடுறோம். முடிஞ்சா பண்ணி பாருங்க. நாளைக்கு லெட்ஜர்னா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் வந்துரும். சரியா? ஓகே. ஆனா காந்திமதி ஒரு டவுட். சொல்லுங்க.
அதுல ஜிஎஸ்டி கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு போனா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்லாம் இல்ல அதெல்லாம் இப்ப கொடுக்க வேண்டாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா போயிடும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா போயிடும். நம்ம லெட்ஜர்னா எஸ்கேப் கொடுத்தாலும் போயிடும் இல்லீங்களா? போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஓகே தேங்க் யூ. நல்லா கிளியரா பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நன்றி அண்ணா. நாளைக்கு 9 to 10 அண்ணா. ஓகே 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 தேங்க் யூ so much சார். நன்றி. ஒரே ஒரு இது 36 பேர் தான் ஜாயின் பண்ணீங்க. என்னன்னு தெரியல. அது நிறைய பேர் எதுவும் லேப்டாப் ஃபெசிலிட்டி இல்லையோ என்னமோ தெரியல. Thank you. Thank you. Thank you. Thank you much. Thank you. Thank you, Annan. செகண்ட் பேட்ச் போலாமா? இத க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 5 minutes கேப் மட்டும் ஸ்டார்ட் பண்ண. ஓகே. Thank you. Thank you.